கடகாரனாயிருப்பேனே. கொஞ்சிங்கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன். புங்குடுதீவு மத்திய கல்லூரி இதில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தம்பி 16 வயசா? எந்த ஸ்கூல் படிக்கிறது? ஐயா என் கோபமாக நிற்கிறார். ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக புங்குடுதீவில் நிற்கிறோம். பின்னால் பாருங்கள், உங்களுக்கு சிவன் கோயில் ஒன்று தெரியும். இன்றைக்கி இந்த சிவன் கோயில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊரை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் முந்தி காலங்களில் வசித்தவங்க இப்போ நிறைய பேர் புலம்பெயர்ந்து வசித்து கொண்டு வராங்க. அப்படி புலம்பெயர்ந்து வசித்தாலும் இல்லாட்டி வெளி மாவட்டங்களில் வசித்தாலும் இந்த ஊர் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு நிறைய நல்லதுகள் செய்து கொண்டிருக்காங்க. கோயில்கள் கட்டுறதா இருக்கட்டும், ஆக்களுக்கு வீட்டு திட்டங்கள் அமைத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளும் செய்து கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த ஊரை தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இந்த ஊர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கோபுரத்தை பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு அண்ணவரை பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டிருக்காரு. தொடர்ந்து இவ்வளோ பூசை நடக்குது போல. மணி அடிச்சலாம் சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. கொண்டு போய் பார்ப்போம். ஊரில் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐயர் 2 பூசை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கோயிலோட ஃபுல் வேலைகளும் முடியலைன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்கு. எவ்வளோ காலம் இங்கே வசிச்சு கொண்டு வரீங்க? ஆமாம், கொஞ்சம் காலம். கோயிலில் பேர் என்னம்மா? இந்த கோயில் இந்த பாலாவடி சிவன் கோயில் திருவிழா சிறப்பாக நடக்கிறதா? ஓ. கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சா? ஓ ஓ. ஐயா வணக்கம். என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? சும்மா தான் கோயில் இருக்கு. நீங்களா கோயிலில் பொறுப்பாக இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? அப்போ இங்கே என்ன மாதிரி பூசைகள் நடக்கிறது ஐயா? எத்தனை நேரம் பூசை நடக்கிறது? 3 நேரம். ஆஹா, எப்போ நடக்கும்? இது 8 மணிக்கும் 12 மணிக்கும் 5 மணிக்கும். இப்போ திருவிழா என்ன மாதம் தொடங்கும்? சித்திரை மாதம். இந்த கோயிலை பாருங்க அவ்வளோத்துக்கு அழகாக கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கு கோயில். சரி, நாங்கள் தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன நிகழ்வுகள். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். வெளிநாட்டு ஸ்டைலில் கிளாஸ் அடித்து வச்சுருக்காங்க. பாருங்க, இதோட கோயில் ஒன்று இருக்குது. முருகன் கோயில் சொல்லி நினைக்கிறேன். நான் அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா போகிறார். ஆளை பிடிச்சி கதைப்பேன் இன்றைக்கு. அண்ணா கதைக்கலாமா? இல்லைங்க, ஊரப்பேட்டி நில்லுங்க 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 நில்லுங்க. சரி, எங்கே போகிறீங்க? அண்ணா என்ன வேலை செய்கிறது? ஆஹா, என்னம்மா எப்போ என்ன திருவிழா காலங்கள் எல்லாம் பெறும்? பானா விட சொல்லுங்க, திருவிழா முடிஞ்சுதான் என்ன? ஓகே ஓகே. அப்போ இங்கே வாழ்வாதாரம் என்னண்ணா? தண்ணி வசதியெல்லாம் என்ன மாதிரி? பவுசர் இல்லை. ஆஹா, அப்போ சாப்பாடுகள் எல்லாமே என்ன மாதிரி? சந்தை இருக்காண்ணா இங்கே கிட்ட? எங்கே? இந்த ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. அவன் ஓகே போகிறோங்க வா. உங்களை நிப்பாடி கதைக்க மாதிரி போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் முன்னால் வா. ஓகே அண்ணா, ஊரில் எவ்வளோ காலம் வசிக்கிறீங்க? இப்போ 47 வருஷமாக இருக்கும். 47 வருஷமா? என்ன மாதிரியான தண்ணி வசதி எல்லாம் இங்கே இருக்குது? தண்ணி வசதி இங்கே பவுசர்லேருந்து சாட்டிலேருந்து வர்றது. ஆஹா, அப்போ சாப்பாடுகளுக்கு சந்தையெல்லாம் பக்கத்தில் இருக்கா? சந்தை கொஞ்சம் தூரம் போகணும். எங்கே இருக்குண்ணா? அது பெருங்காடு. இப்போ ஓப்பனாக இருக்குண்ணா? இப்போ கடவுளி தான் மரக்கறி அப்படின்ற சந்தையாண்டில் தனிஞ்சேன். மிஞ்சந்தான் இருக்க வழி மரக்கறி சந்தை இல்லை. ஓகேண்ணா ஓகே. அண்ணா எத்தனை வயசு ஆகுது? 47. 47 வயசு. பிறந்ததே இங்கே தான் ஊரில். அப்போ திருவிழா எல்லாமே இங்கே என்ன மாதிரி சிறப்பாக நடக்கிறதா? மேலே ஆனது. இந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ்? எந்தெந்த இடங்கள் மோஸ்ட்லி யாருக்கு விரும்பி பார்ப்பாங்க? விரும்பி இடம் இல்லை, இடம் ஒரே இடம் ஒரே வட்டாரம் 12 வட்டாரம் நல்ல இடம் தான் பார்க்குறது. ஆஹா, இல்லை நாங்கள் என்ன சொல்கிறது, பழைய ஞாபகங்களை மீட்டு பார்க்குற மாதிரி இடங்கள் நீங்கள் வரையலாம் நிறைய பேர் இருப்பாங்க தானே அவங்களுக்கு? மீட்டு பார்க்கணும். என்னத்தை பார்க்குறது? கடலை பார்ப்பாங்க, மற்றது கோயிலை பார்ப்பாங்க. ஆஹா, அது கோயிலண்டாலே காணுமே. கோயிலண்டா காணும். அதுதான்.
இங்கெல்லாம் வசதி நாங்கள் வெளிநாட்டு போனவங்க ஒரு ஆக்கள் நேர்த்தி வச்சு கட்டுறானே அதால் எப்படி கட்டுறாரு ஒரு வேலை 10 மீட்டர் கோயில் கட்டுறானே. அப்போ இன்றைக்கு வேலை இல்லையா உங்களுக்கு? இன்றைக்கு இல்லை. ஏன் சரியா லீவு? இல்லை லேண்ட் மாஸ் விடுறதுனால லேண்ட் மாஸ் ஓட்டம் இல்லை அதால். இந்த ரெஸ்ட்டே அப்போ உங்களுக்கு. ஓகே ஓகே. அண்ணாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. என்ன செய்யணும் வாக்கள்? ஓகேண்ணா ஓகே. அப்போ அண்ணா எத்தனை பட்டாரம்? 7 பட்டாரம். 7 பட்டாரம். இது 7 பட்டாரம். 7 பட்டாரம். அப்போ நாங்கள் மற்ற பட்டாரங்க போய் பார்க்கணும் இதால் போகணும் அண்ணா. இந்த இப்படி போய் இந்த சந்தியால் பட்டு அந்த சந்தி ரோட்டால் போய் இப்படி போகலாம். இதால் போகலாம் இதாலையும் போகலாம். இதாலும் போகலாம். ஓகே. ஆக்கள் இங்கே பக்கம் கூட இருக்கிறாங்களா? இருக்கிறோம். கதைப்பினா தானே அண்ணா மாதிரி நல்லா கதைப்பினா. ஓகேண்ணா நன்றி அண்ணா நன்றி. அண்ணா பேர் வைக்கிறேன். என்ன பேர்? சிரீஸ் கந்தராஜா. ஓகே அண்ணா ஓகே. சரியா பாய் அண்ணா பாய். ஓகே. ஐயா ஆட்டுப்பட்டி பார்க்கலாமா? ஸோ பார்க்கலாமா? யூடியூபுக்கு வீடியோ செய்கிறேன். வீடியோ ஓ ஓ ஐயா என் கோவமாக நிற்கிறார். நான் யூடியூப்பில் போடுறதுக்கு அக்கா. ஓ அந்த கிராமத்து வாழ்க்கை என்னமா இருக்குன்றத வீடியோ படம் பிடிக்கணும். எடுக்கலாமா ஐயா? வீடியோக்கு ஐயா. ஓகே ஐயா. இப்போ வாழ்வாதாரம் வாக்கள் என்ன உழைப்பெல்லாம் என்ன மாதிரி ஆக்கள்? நான் நடுவே திருவோணமலையில் திருவோணமலையை கொண்டு வந்து இப்போ எனக்கு 2 கிலோ கருவாட்டு வியாபாரம் செய்கிறேன். என்ன பாலை பாட்டாலும் தெரியலாம் தெரியும். நாங்கள் அடுப்ப கருவாடுகள் குறைவு. வெளியாக்கள் வரையிலாதானே அதாவது தொழில் கொஞ்சம் குறைவு. அதாவது இந்தியன் அதாலும் பிரச்சனை கடும் மலரானே மழையால் கொஞ்சம் தொழில் பாதிப்பாச்சு. இப்போ ஐயா சரி தொழில் அது இல்லை. நான் கவர்த்தொழில் தான். நாங்கள் சின்னதாக கொடுக்க மாட்டோம். ஹோல்சேலாக தான் கொடுக்குறோம். ஹோல்சேலாக எத்தனை கிலோக்கு மேலே எடுக்கணும்? அது நாங்கள் கூடுதலாக 1000 கிலோ கொண்டு போனாலும் ஒரு தடவை ஆக்குவான். அவன் சில்லறைக்கு கொடுத்து வித்தல் இருக்கலாம். ஓகே ஓகே. கட்டாது. அது யாழ்ப்பாணத்திலே சில்லறை கடைகள் இப்போதான் வந்ததில்லை. பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் கொழும்பு தான் ஏற்றினாங்க. ஒரு 8 வான் செட்டிலேருந்து ஒரு மாதத்துக்கு 10 லோரி அனுப்புவார். பெரிய லோரி. இப்போ ஒரு சின்ன ஒரு வடிக்கு கருவாடு இல்லை. அவ்வளோ தொழில் பாதி. ஒரு வடிக்கு கருவாடு இல்லைன்னா பாருங்களேன். மற்ற மீன்களும் பிள்ளைதானே கால் தள்ளி கொண்டு வரமா பஜார் அதுக்குள்ளாக இருக்கு. நீங்க இதால வர காரணம் என்ன சொன்னீங்க? காற்று தள்ளி என்பதும் இலகா வந்துடலாம் என்ன சைக்கிள் வரலாம் போய்க்கு தான் கஷ்டம். அப்படி அந்த போட்டுகள் போய் வர மாதிரி போய் வாரீங்க. ஒரு நாளைக்கு 500,000 லொரி நிற்கும். உள்ளாட்சியில் வியாபாரம் கருவாட்டு வியாபாரம் அரசாங்கம் இந்த ராஜபக்சா குடும்ப அரசாங்கம் வந்து ஆளை கேவலப்படுத்துது. மனுஷனை கேவலப்படுத்துறது ராஜபக்சா குடும்பம். சரி கருவாடை எப்படி சமைச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு? அது இல்லையா என்ன ஐயா கருவாடு நான் இன்றைக்கும் 10 மீன் வாங்குறவங்க வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்று தச்சு சாப்பிட்றது. ஓகே ஓகே. கருவாடு பிஸ்னஸ் செய்திருக்கீங்க, கருவாடு சாப்பிட்றேன் இல்லை? கருவாடு சாப்பிட்றேன்னு கேட்டால் எனக்கு சரரோகம் இருக்கிறாரு. இப்போ சரரோகம் 10-20 வருஷமாக இருக்குது. அப்போ அதுக்கு உதவாது. முந்தி காலங்களில் என்ன மாதிரி சமைப்பீங்க? முந்தி பழைய காலங்களில் என்ன மாதிரி சமைப்பீங்க? நாங்கள் ஹோட்டல் திருவோணமலையிலேருந்து நாங்கள் ஹோட்டல்லாம் யாழ்கா வேண்டாம். திருவோணமலையில் பெரிய கடை 100 பேர் வேலைக்காரறாங்க. 100 பேர் என்ன கடை? பெரிய சித்தப்பெற்ற கடை தான். அவர் நேவி வெள்ளக்கார நேவி குமாண்டர். அவர் பேர் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து தான் இந்த கடையை திறந்து. உங்களுக்கு அந்த காலம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை இப்போ இருக்கிற பிடிக்குமா? அந்த காலம் வந்து நோமலாக இருந்தது. என்ன இருந்தாலும் எங்களை கெடுத்தது இந்த ராஜபக்சா குடும்பம் கேவலப்படுத்துறது. அவங்க மனுஷர் இல்லை. இன்றைக்கு எத்தனை மக்களை அழிச்சு போட்டு செய்கிறாங்களா? நாங்களா இல்லையா? தங்களுக்கு சாமிக்கு பொறியாகட்றான் தக்கிரி. அது மட்டும் அது எத்தனை பேர் 17 வயது 17 வயது எடுத்தால் 8 கோட்டை ஒருத்தர் முடக்கிட்டேன். நம்ம
ஹிட்லர் வம்சாயின மகனோடு இருந்தவர் ஆபர் இதில் வேலை பார்த்தவன் ஆஃபீஸில் வேலை பார்த்தவன் அவன் சென்டாதான் வந்தவன் பரங்கி பிடிக்கணும் ஆமா காட்டுங்க அம்சம் காட்டுங்க ஆசை காட்டு வராத சும்மா இருக்கா காட்டுங்க சும்மா ஏண்டா கையிலே தெரியுது 17 வயது எடுத்தா இப்போ 40. சரி சும்மா இருக்கா ஆசைக்கு அச்சா ஐயா பழைய முடிவில் தரேன் ஆம்ஸ் லைட்டாக இருக்கு தானே இப்பவே தெரியுது ஐயாக்கு சரி ஐயா சரி சரி அர்த்தம் சொத்துக்கா அதை போடக்கூடாது ஏதோ ஆண்டான் தருவான்ற சரியா சரி நன்றியா வினாக்காடு காய்ச்சதுக்கு நன்றியா பாய் ஐயா பாய் பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி வணக்கம். வணக்கம் ஐயா. எவ்வளோ காலம் ஊரில் வசிக்கிறீங்க? 78 வயது. 78 வயசு. அப்போ என்ன நடக்குது? இருக்கிறோம். ஓகே ஓகே. என்ன இங்கே நிறைய மாடுகள் நிற்கிது எல்லாம் மேட்டை பாட்டி? இது சனங்கள் இங்கே இருக்கிறார்கள் மாடு. இந்த மாடு மற்ற இந்த மாடு இன்னும் கொஞ்சம் வந்தது இப்போ ஒன்றையும் காணையில். ஓகே. என்ன வளர்த்து விற்கிற வேலை என்ன மாதிரி? இல்லை இல்லை தாங்க பால் மாடு எடுக்கிறோம் தங்கண்ட சேவை கிடைக்கும். ஓகே ஓகே. நாட்டு மாட்டு பால் டேஸ்ட் என்ன? என்ன மாட்டு பால் நன்னம் தான் ஆனால் இது சுவை ஆட்டுப்பால் தான் நன்னம். ஓகே ஓகே. இப்போ வேறு தான் ஜெசி மாடுன்னு சொல்லி ஒரு பால் வருது மற்ற பெரிய மாடுகள் வளர்க்குறாங்களா அதில் அந்த மாடுகளில் இந்த மாடுகளோட பால் டேஸ்ட் இல்லைன்னு? இல்லை இல்லை அது தண்ணி கலக்குறது தண்ணி கலந்து ஏதோ அங்கே ரெண்டாம் குடுக்கினுங்க அவ்வளோ ஒரு ருசியாண்டு இல்லை இது கறக்கிற பால் மாடு நம்மள பால் மாடு மாதிரி வராது. பாட்டி இப்போ எங்கே விழாத்துக்கு போனாச்சு? இங்கே கிடையாது தங்கச்சி மசனில் நிற்கிறார் அவருக்கு சாப்பாடு வந்து உண்டா கொண்டு போகிறோம். என்ன சாப்பாடு பண்டைக்கு? இன்றைக்கு ஃபுட்டு அதில் சாப்பாடு இன்றைக்கு சுழங்கிட்டு போல அது அந்த உண்டா பின்ன அதை கொண்டு கொடுத்து வருவோம். அப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்றீங்க? எப்படியும் போகுது ஐயா ஏதோ மாதிரி நம்மளை செய்வியும் போய்கிட்டு தங்கச்சாவிக்கு வந்து இப்படி எதுவும் வேலை செய்து கொடுத்தா இங்கே சாப்பிடலாம் வீட்டில் சாப்பிடலாம். இத்தனை வயசு நடந்து போறீங்க உங்களுக்கு எத்தனை வயசு? 78 வயசு. 78 வயசு. முதலமைச்சர் ஐயா கணக்கு காய்ச்சினா 78 வயசு உங்களுக்கு 78 வயசு. இப்போ ஒரு காய்ச்சிட்டு தான் வந்தேன். சரியப்பன் வணக்கம் வேறு என்ன பண்ண நம்மகிட்ட. சரி ஊர் என்னமா இருக்கு? முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஊர் என்னமா இருக்கு? இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு இப்படி என்ன இருக்கிறோம் உடம்பேந்து வந்து கொஞ்சம் கஷ்டப்படினாங்க தான் இப்போ. ஓகே ஆக்கள் கொஞ்சம் வந்துருக்கீங்க இப்போ வந்துருக்கேன். முன்னம் துப்புரவுக்கு இங்கேயும் இல்லை ஊரதுவிலும் இல்லை ஊரதுவில் பொதுவாக இல்லை. ஓகே ஓகே. இது 7ஆம் வட்டாரமா? இது 5ஆம் வட்டாரம். இது 5ஆம் வட்டாரம். 5ஆம் வட்டாரம் அங்கே இருக்கிறதா 7 இருந்தாங்க நாங்கள் முதல் சிவன் கோயில் அடியில். ஓகே ஓகே. வீட்டு திட்டங்களுக்கெல்லாம் உதவிகள் வந்ததா என்ன மாதிரி? எனக்கு தெரியல இந்த உதவியும் இல்லை வீடு முழு அளவுக்கு தான் கிடக்கு. ஓகே கொஞ்சம் கஷ்டம் தான் 40 வரையும் மேலே காட்டி அது நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏதோ திருந்தி வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். விழுந்தா விழுகுது நாம் போகிறோம் வண்டு போட்டு அது தனியாக தான் இருக்கிறோம். சோகத்திலே நல்லா சிரிப்பு நல்லா வெந்திர போடுவேன் அவ்வளோதான் வெந்திர போடு தான் பேர் எனக்கு. ஓகே வாட்டி ஓகே ஓகே சரியா யோசிக்காங்க உண்டு. ஏதோ நம்மண்ட சீவியம் கஷ்டமானு சொன்னாமல் ஒரு அளவுக்கு நம்மண்ட சீவியத்தை விட்டா சரி. நம்ம எங்களுக்கு இந்த அரசாங்கம் தானே இது இந்த எங்களுக்கு சம்மந்தி ஒன்றும் இல்லை அதாவது அங்கே இருந்து இந்த வாழ்வா அந்த இதுக்கு நரமுறை சங்கத்தார 5000 ரூபா வெளிநாட்டுக்காரர் வீடா? வெளிநாட்டு உதவி தான் நரமுறை சங்கத்தான அறியணும். மற்றது 3000 ரூபா அந்த காசு ஒரு மாதிரி பிஎம் காசு மாதிரி அந்த உதவி கிடைக்குது. அப்போ சாப்பாடு என்ன சமைக்கிறீங்க கூடுதலாக வீட்டில் மற்ற காரமாக புண்டு எதுவும் பலகாரம் நூறு சாதி இதை போட்டு சாப்பிடுவோம். மத்தியானம் தான் என்ன மாதிரி சாப்பாடு? சோறும் ஒரு கறியும் தான் அதிகமாக ஒரு கறி சில நேரத்தில் கொஞ்சம் அதை இதை வாங்கி கொஞ்சம் கஷ்டம் ஐயா கொஞ்சம் அங்கே நாங்கள் போய் மருந்து வழியில் இருந்து அங்கே போகிறதுக்கு இவ்வளோ தூரம் ஒன்று கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு 2 மைல் வரும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. பஸ் வசதி ஒன்றும் இல்லை இங்கே? இல்லை ஒரு மாதம் முந்தி கொஞ்சம் நாள் விட்டாங்க பேருந்து கூட இல்லை அவ்வளோ தூரம் நிப்பாட்டிடணும் கொஞ்சம் கஷ்டமாக போக்குவரத்து கஷ்டம்.
ஓகே 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 பண்டண்டாரும் சிவிக்கிறதுமே நான் போய் ஏதும் வாங்கிட்டு வருவோம்ட்டா முடியாது. அதான் ஒரு பெரிய அதான் பின்தங்கிய கிராமம் ஐயா. சரி, இடம்பெயர்ந்து போய் எங்கே இருந்த நீங்கள்? நாங்கள் மடுவில் இருந்தோம். நாங்கள் மடுவில். அப்போ எப்போ வந்தது? 1988 போல. ஓகே ஓகே. நீங்களால் நடந்து வந்து கொண்டிருந்த நீங்கள் இல்லோ? நான் இல்லை பைக்கை போயிட்டு உங்களை கதைப்பை பண்ணிட்டேன் இல்லோ? பயந்து வந்த நீங்கள்? கொஞ்சம் பயந்தானே ரோட்டில் ஆக்கணும் இதில் இருக்கணும் மற்றும்படி அங்கார ஒரு தரம் இல்லை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கணும். ஏதோ கடவுள் தான் வந்துட்டா பெரிய காரியம். சரி பாட்டி, சரியா. என்ன பேர் உங்களுக்கு? ஏன்னா ஞானம்மா. ஓகே, ரெண்டு காய்ச்சலுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா. பாய் பாய். ஓகே ஓகே ஓகே. ஓ பாய் பாய் பாய். போயிட்டு வாங்க பாட்டி. ஓகே. இப்போ தம்பி தானங்களை கூட்டிக்கொண்டு வர கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா நடக்குதா. வாங்க வாங்க வாங்க. தம்பி அவன் ஸ்கூல் இல்லையா? ஏன் போயில்ல? அப்போ யாரோட திருவிழா பார்க்க போகிறது? யாரா திருவிழா பார்க்க போகிறீங்க? ஓகே. வீட்டுக்கார நேரத்தை போயிட்டு நம்ம வீட்டுக்காரங்க போயிட்டு நம்ம திருவிழாவுக்கு எந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம்? கோயிலில் நேம் என்ன? கோயிலில் பேர் என்ன? கோயிலில் பேர் பாருங்க. வேடியெல்லாம் இன்னும் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பனையோலையை பாவிச்சு அடைச்சி வச்சுருக்கீங்க. தம்பிக்கு எத்தனை வயசு? தம்பி 11 வயசா? எந்த ஸ்கூல் படிக்கிறது? சித்தி விநாயகர். அப்போ எனக்கு எத்தனை திருவிழா நடக்குது? 6ஆம் திருவிழா. ஓகே ஓகே. ஆளை பாருங்க, காலை வெட்டாத ஓடி வாரா. நாங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவோம். கோயிலை பாருங்க சொல்கிறது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. கோயில் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது சின்ன கடையொன்று இருக்குது. இதாச்சும் வாங்கி குடிக்கலாம். அக்கா இதில் 2 தாங்க, 2 இந்த சோடா. எவ்வளோ அக்கா? 200. ஓகே. 2 200. 2 தானே? ஓகே. ஐயா இப்போ நான் பேத்தி ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ நம்ம முடிவில் இருக்கிறீங்க? சின்னலேருந்து இங்கே தானே? ஆஹா. அது அவள் தங்கச்சி அவங்கள்ட்ட அவங்க படிக்கிறா? சித்தி விநாயகர்ல படிக்கிறாவோ? ஹாய். அவன் கதைக்க மாட்டாவா? கதைக்க மாட்டா. ஓகே ஓகே சரி பாய். இதாங்க கோயிலின் முன்பக்கம். இதை பாருங்க, கேணி ஒன்று இருக்குது. செம்ம லொக்கேஷன். வாவ். நீங்கள் ஆலமரம் எல்லாம் இருக்கு பாருங்க. பாருங்க பூசை நடந்துருக்கு. ரோட்டுகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. இப்போதான் ஒரு பஸ்ஸையே பார்க்குறேன். அதில் அந்த பஸ் ஒன்று இருக்குது. இங்கே போய் கொஞ்சம் ஆக்கள் சுற்றுறாங்க.
கட்டுவான் யாழ்ப்பாணம். எத்தனை வட்டாரம்னு சொல்லி தெரியல. 5000 கதைப்பு. ஐயா வணக்கம். ஐயா என்ன இந்த ஊரா? எவ்வளோ காலமாக இருக்கிறீங்களா இங்கே? 50 வருஷம் 60 வருஷம். ஆஹா. அப்போ என்ன நடக்குது? வெளியால் இருக்கிறீங்க, காத்தோட்டமாக இருக்கிறீங்களோ? கால் சுவரெல்லாம் போச்சு. ஆஹா. அப்போ இங்கே பஸ்ஸுகள் என்ன டைம் ஓடுறது ஐயா? பஸ் வந்து காலையில் 6-7 மணிக்கு போகிறோம் இங்கேருந்து. ஆஹா. 1 மணிக்கு வேறு யாழ்ப்பாணம் இருந்து. ஓகே ஓகே. எத்தனை பஸ் ஓடுறது? 2-3 பஸ் ஓடும். 2-3 பஸ் ஓடும் என்ன? ஓகே ஓகே. அப்போ காப்பீட்டுலாம் எவ்வளோ காலம் ஐயா போட்டு? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சரி ஐயா சரி. ஐயா எத்தனை வயசு? 63. என்ன பேர் உங்களுக்கு? லோகநாதன். ஓகே ஐயா ஓகே ஓகே. சரி ஐயா. அப்போ ஐயா மற்ற இடங்களை ஒப்படைக்குள்ள இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூடவே இருக்கிறாங்க, காரணம் என்ன? இதுக்குலாம் ஆட்கள் இருக்குது, குடிசனம் கூடுதலாக இருக்குது. 4ஆம் வட்டாரம் இருக்குது. இதுக்குள்ளே தான் இந்த ரோட்டில் கொஞ்சம் ஜனம் இருக்குது. தண்ணியெல்லாம் என்ன மாதிரி? நல்ல தண்ணியா? இது பவுசரில் கொண்டு வராங்க வாங்குறது. அது குளிக்கிறதெல்லாம்? குளிக்கிறது கிணத்து தண்ணி அளவு. ஓகே ஓகே. தண்ணி இருக்கு என்ன கிணத்துல? ஆனால் உப்பு தண்ணியாக இருக்கு கொஞ்சம். தண்ணி தான் தண்ணி இருக்குது. ஓகே ஓகே. சரி நன்றியா நன்றி. இதாங்க மீன் சந்தை. ஐயா என்ன மீனெல்லாம் முடிஞ்சா? மீனுகளெல்லாம் முடிஞ்சா? ஓகே ஓகே. நான் விற்ற முடிஞ்சேண்ணே. விற்ற முடிஞ்சு போக போகிறீங்களா? இல்லை திறக்கிறது எத்தனை மணிக்கு சந்தை? 8 மணிக்கு. 8 மணிக்கு திறந்து 11 மணிக்கு க்ளோஸ் என்ன? ஓகே ஓகே. தவறனே எங்கே ஐயா இருக்குது? தவறனே கவர்னருக்கு அங்கே போகணும். தூரமா? வேலை நீர் போனால் அந்த முன்னாடி பிள்ளைக்கு போகணும். ஓகே ஐயா சரி சரி. ஐயாவுக்கு எத்தனை வயசு? 70. இங்கே தான் இதா ஊர் உங்கள்கிட்ட? ஓகே ஓகே ஓகே. பாருங்க வயசு என்னமா இருக்குன்னு சொல்லி. நல்ல காத்தோட்டமான இடம் என்ன? அங்கெல்லாம் மீன் அந்த கட்டி இருக்குது, சும்மா ஒரு வீட்டாக இருக்கும். ஏன் சந்தைக்கு போகாம இங்கே இருக்கிறீங்க? காரணம் கொஞ்சம் காத்தோட்ட சுவாத்தியமான இடம் வேண்டா? இல்லை இல்லை, அதுக்கு இப்படி மேடை அமைக்கிறது அதோட இருக்கு. ஓகே. அந்த இருக்கு அங்காலையா? ஓகே சரி பார்க்குறேண்ணே. ஏன் நன்றியா. ஓகே வணக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னாட்டா இப்போ கட்டி கொடுத்த மீன் சந்தை. இந்த மேடையும் நம்ம அமைக்கிற இந்த வழியாக பங்கு இருக்கிறாங்க பாருங்க. சும்மா இப்போ காற்று காலம் தானே, அதால் பார்த்தீங்கன்னா வெக்கியல் தெரியல, நல்லா இருக்கு. எவ்வளோ நுங்கு? 150 என்ன? பிரியாணி 200. நுங்கு தாங்கண்ணா பிடிச்சிக்கோ. வைக்கீங்க இல்லை வேணே? வகுப்பறைகள் வராது. அந்த வேர்க்கூறு வராது. வகுப்பூர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி பூசினா வராது. கையால் தோண்டி பிடிக்கணும். பிடிக்கிறீங்களா அண்ணா? பாருங்க பிடிச்சா தான் வேலை செய்யலாம். யாழ்ப்பாணம் காத்தோட நாடகம் இதெல்லாம் வந்து எடுத்த போல என்னட்டு நாடகம் தான் பழைக்கு மேலே எல்லாம் வைக்கலாம். நாடகம் இருக்குங்களா? என்ன நாடகம்? காத்தோட நாடகம் பழக்கம், ஹரிச்சந்திரா பழக்கம், ஹரிச்சந்திர நாடகம் பழக்கினான், கோவிலங்கண்ணை நாடகம் இல்லை இல்லை. அண்ணா பேட்டி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா பேட்டி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா உங்களை பேட்டி கொஞ்சம் சொல்லுங்க. தான் கதைக்க முடியும். அப்போ நாடகங்களை விட்டுட்டு இப்போ இதில் இறங்கியாச்சு. நாடகங்களை விட்டால் என்ன விளையாட்டு எல்லாம் ஓயில் டெஸ்ட்டு நடக்குதானே. அப்போ அவையில் நான் குழப்பக்கூடாது. படிப்பு கட்டில் போயிடும். நாடகத்துக்காக நான் பிள்ளைகள் எடுத்தால் பிள்ளைகளை போயிட்டு போயிடும்.
அடக்கலைன்றது இருக்குதான் வரணும். மோஸ்ட்லி இந்த டேலண்டான ஆட்கள் தான் இப்போ நார்மலான வேலையை செய்து கொண்டு இருப்பாங்க. என்ன நிறைய டேலண்டான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை அதெல்லாம் போய்க்கிறது. படித்து பட்டதாரியே இப்போ மேசன் வேலை தானே போகிறோம். அதான் அன்றைக்கு ஒரு அண்ணா சரியாக போராடி கொண்டு இருந்தவருங்க. திருகோணமலையோ அங்காள பக்கம் ஒரு அண்ணா போராட்டம் டிகிரி எடுத்த அண்ணாரா. அதான் அவங்க இப்போ படித்து ஓய்வு பண்ணி பெரிய டிகிரி எடுத்தவங்க தான் இப்போ என்ன வந்து வேலை கேட்குறாங்களுக்கு மேசன் படித்தவங்களுக்கு இப்போ வேலை இல்லை. அரசாங்கமே கையை விட்டு உன் வாழ்க்கை உன் கையில் மாதிரி அப்படி விட்டாங்க. இப்போ எங்கட வாழ்க்கை கையில் இருக்கு. யார் கோயில் கொண்ட இடம் திருச்சியின் மலையிலே அவன் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவன்தான் மனதினிலே அருளுச்சி புள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சியின் மலையினிலே அவன் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவன்தான் மனதினிலே சக்திதானந்த சத்குருவாகிய நிமலன் அவன் தந்தையானதும் தாயுமான திருநகரன். சக்திதானந்த சத்குருவாகிய நிமலன் அவன் தந்தையானதும் தாயுமான திருநகரன். அச்சுதன் மகன் பின்னால் வந்த மருகன். அச்சுதன் மகன் பின்னால் வந்த மருகன். அந்த ஆனை முகம் கொண்ட ஆதிநாதனாம் இறைவன். அண்ணா சினிமா பாட்டு தெரியுமோ? சினிமா பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும்? எல்லா பாட்டும் படிப்பேன். பழைய பாட்டு பழைய பாட்டு படிப்பேன். பழைய பாட்டு படிங்க. பழைய பாட்டா? ஓ கொஞ்சம் முன்னாடி. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நம்பும் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டா கள்வர்களும் வேட்டுருவி கண் முன்னே தோணுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேட்டுருவி கண் முன்னே தோணுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வனுக்கு கைவிலங்கு போட்டுவிடும் கண்ணுக்கு கிட்டாது சாத்தியமே. போடும் முகத்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போதும் மெய்யான வேஷம். போடும் முகத்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு சென்ற வழி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு சென்ற வழி போகிறவர் போகட்டுமே. என் உறவை நான் மறவேன் என் மனதை நான் அறியேன். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் இதுவே என்றும் என் மூலதனம் ஆகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் இதுவே என்றும் என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது.
முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே முத்துரட்ச பூனைகளா மாறுங்களே. முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே முத்துரட்ச பூனைகளா மாறுங்களே. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் புரிகளே. உண்மை ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. உண்மை ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நான் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. நன்றி, வணக்கம். நான் இதில் வந்து புங்குடுதீவுக்கு வந்தேன். நான் இந்த ஊரில் சுற்றி பார்ப்பேன். இங்கே உள்ள மக்களோட வாழ்வு எப்படி வாழ்கிறாங்க, என்ன மாதிரி வருமானங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளலாம், இந்த வாழ்க்கை முறையில் அறிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி வந்தேன். நான் வந்த இடத்துல இந்த அண்ணாவை சந்திச்சு நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நொங்கு குடிச்சு நான் பார்த்துருப்பீங்க. நொங்கு குடிச்சிட்டு காசு என்ன 1000 ரூபா தாளாத்தாங்க அண்ணாட்ட கொடுக்கும்போது அண்ணா சொன்னார், தம்பி மாற்ற இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு அர்த்தம் விளங்கணும். அவர்கிட்ட அவ்வளோ இன்றைக்கி ஏர்னிங்கே வர இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் சொன்னார், தம்பி காசு பிரச்சனை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னவர். நான் போயிட்டு போக கொண்டு வந்து கொடுப்பேன், அது வேறு கதை. அவர் காசு வேண்டாமன்னே சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு அண்ணா பாருங்கள், இந்தளவு கஷ்ட துன்பத்தில் இருந்து கொண்டும் வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட காசு பணம் பொருள் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் கஷ்டத்துலேயும் நல்லா வாழலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அண்ணா பார்த்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளே இருக்க கவலையம்மல் வழியோ எந்த அத்தானே சந்திரும் அந்த கவலையை மனசுக்க வச்சிருந்தா எனக்கு தீரா. அந்த கஷ்டத்தை மனசுக்க வச்சு பூட்டி கதவுக்க வச்சு பூட்டின மாதிரி வச்சேன்னு சொன்னால் அந்த இருளை என்ன வாழ விடாது வழியா. அதையும் தகத்தெறிஞ்சிட்டு 4 பேரோட சிரித்து வாழும். சந்தோஷம் முயற்சி தான் முதல் முக்கியம், கவலை முக்கியம் இல்லை. கவலை உறகு, அது ஒரு பக்கம். வாழ்க்கையில் மனுஷன் சிரிப்பு இருக்க 4 பேரோட பழகம் தான் முதல் முக்கியம். இதுதான் இங்கே உள்ள கள்ளத்தவரணை. பாருங்க என்னவா இருக்குன்னு சொல்லி. என்னண்ணா வயதவனாக்கள் நிற்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. பேட்டியை நடக்க ஐயா. என்ன மாதிரி எடுக்க போறீங்க போட்டி? என்ன மாதிரி எடுக்கிறது? ஐயாவுக்கு எத்தனை வயசு? 69. ஆஹா. ஐயா என்ன பாட்டுக்கெல்லாம் எல்லாம் பாடுவீங்களோ? பாடுறதுனா பாடுவேன். பாட்டு பாடுங்க. பாட்டு பூரா பாடுவேன். இப்போ கதையை கேட்குறேன். சரி ஐயா என்ன வேலை செய்கிறீங்க? இப்போ ஒன்றுமில்ல தொழில். இப்போ சும்மா இருக்கிறோம். களவு கற்பழிப்பு கொள்ளையெல்லாம் நடக்குது. நான் இங்கே போய் மீன் வியாபாரம் மீன் தெரிஞ்சு கொடுத்தா அது செய்வாங்க. விலையும் இல்லை, கண் பார்வைன்றது. சும்மா வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஐயா? வாழ்வாதாரம் வந்து வசதி உள்ளவனை பார்த்து கொடுக்குறான். இன்று வரையும் வந்து நான் இப்போ வந்து 24 வருஷமாகுது. இன்று வரையும் ஒரு கொடுப்பனம் இல்லை, சமத்தி காசு இல்லை, இந்த இது இல்லை. ஆனால் மனுஷாக்கள் விட்டு இப்போ 5-6 வருஷம், மக்களை விட்டு 5-6 வருஷம். அதுக்காக வேண்டி சமத்தி காசும் இல்லை, இந்த கியூஆர் காசும் இல்லை. அதுக்காக வேண்டி தான் வீட்டை கட்சிக்காரர் வந்தால் ஓட வேண்டி வரும். அவ்வளோதான். கட்சிக்காரன் இங்கே வரையா. கட்சிக்காரர் 10 நான் 5 பிள்ளை, ஒரு பிள்ளை 4 பிள்ளை இருக்குன்னு சொல்லி 10 ரூபா தான் இருந்தாங்களா. எந்த உழைப்பை உழைச்சி தான் நான் கண்டன கதையை கட்டுறேன். ஜாவக்காரன் மட்டும் உடுப்பு வச்சு நான் தான் குடிக்கிறேன் விடுறது. இப்படியால் அரசாங்கத்தால் யார் ஒன்றும் இல்லை. விதானே 3 பேர் விட்டு வந்தான். அம்முட்டு தான் இல்லை. இதுக்காக நல்லா பாட்டு பாடுவீங்க. நல்லா பாட்டு நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. பழைய பாட்டு கொஞ்சம் சுனங்கட்டும், கொஞ்சம் முறைவிரட்டும் ஏறட்டுமா? அப்போ ஐயா எங்கேருந்து வந்தீங்க? என்ன பதிவாருங்க? என்ன பேப்பரில் விட போறீங்களா? நான் ஐயா யூடியூப் சேனல் செய்கிறேன் ஐயா. யூடியூப் சேனல் எந்த இடம்? யூடியூப் நான் ஜாழ்ப்பாணம் நான் யூடியூப்னு சொல்லி இந்த ஃபோனில் நீங்கள் ரட்டைக்குள்ளே எல்லாம் பேரும் நான் போன இல்லை. ஃபோன் இல்லையா?
இப்போ நாங்கள் டிவி வாங்கிக்க வரும் தானே வீடியோக்கள், அதே மாதிரி இப்படி வீடியோக்கள் வரும். அதுக்கு செய்யுது. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்கள். ஐயாக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 66. என்ன நடக்குது? நான் இப்போ இந்த சும்மா அங்கே மீன் வியாபாரம் போகிறது, இப்போ பூ வியாபாரம் செய்கிறேன். இல்லாது அதில் நமக்கு ஒரு உதவியும் இல்லை, 1-2 புள்ளிகள் இல்லை. வண்டியில் சுத்தத்தால் நானும் மசின் தான் இருக்கு. இடம்பெயர்ந்து போயிருந்தேன் சொன்னச்சியா? நாங்கள் விஸ்வமாடு. விஸ்வமாடு இவருமா நீங்களுமா? தம்பி தான் எனக்கு கொண்டு வந்தாரு. அப்போ எப்போ எங்களை வந்தது? நான் 2011. சண்டைக்குள்ளே என்னென்ன சமாளிச்சேன் நீங்கள்? சண்டைக்கு அப்போ இந்த ஜாகரம் ஒன்று தான் இருந்தாலே ஏதோ கடவுளை பொண்ணுங்களை காப்பாற்றி நாங்கள் எல்லாம் தப்பான உயிரோடு இருக்கேன். நாங்கள் அப்படியான சூழ்நிலை தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த உதவியும் கொண்டு வருகிறாலும் இல்லை. நான் வழி தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். காரோட காய்க்கிறது எனக்கு பண்ண முடியல. எங்களை கழுத்து வச்சவங்க எங்களை எந்த நிர்வாகம் எனக்கு இது வரைக்கும் ஒரு பீஸ் வர இல்லை. ஐயா எத்தனை பட்டாரு? நாங்கள் 4ஆம் பட்டார். 4ஆம் பட்டார். தண்ணி வசதி எல்லாம் என்ன மாதிரி ஐயா? 4ஆம் பட்டார் தண்ணி வசதி என்ன? தண்ணி வசதி நாங்கள் கிணத்துலாம் காமைய தூரத்துக்கு கிணத்துலாம் கிள்றது தண்ணி நாங்கள் கிணத்துலாம் கிள்றோம். நீல ஆச்சு என்ன சைக்கிள் எனக்கு இந்த என்னுடைய சைக்கிளை பாருங்க வாட்டானிக்கு யோசிப்பீங்க. அப்படி அன்றைய 400 என்ன சரி நமக்கு எந்த உதவி இது வரைக்கும் கிடைக்கும். அப்படி கஷ்டப்பட்டு நான் எல்லாம் எல்லாம் அப்படி பண்ணலாம் போயிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு தரம் அந்த முன் பண்ணாங்க எங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்க ஒரு இடம் வந்து ஒரு வீடு வந்து அது ஃபுல்லாக எல்லாம் வீட்டை வீடுக்கு கொட்ட போகும். விட்டுட்டு வலிக்க வேண்டிய கேட்டு வேறு என்ன செய்கிறேன் ஒன்றுமே செய்யணும். அப்போ இடம்பெயர மூட்டம் எந்த மாதிரியான பிரச்சனையை எதிர்நோக்கினீங்க? இடம்பெயர்ந்து போய் நாங்கள் நிறைய போயிட்டு உள்ளோட போனோம், சின்ன சின்ன ஆக்களோட போனோம். கடைசி சுத்தத்தில் போட்ட துணிக்கு அடுத்த வழியில தான் பண்ணோம். நாங்கள் ஓட வைக்கலாம் அப்படி அந்த சுத்தத்தில் உருண்டு மண் தான் எங்களுக்கு சரியில்லை. தப்பு மட்டும் நாங்கள் ஒரு முள்ளிவாய்க்கால் இருந்தீங்களா? ஆமாம் முள்ளிவாய்க்கால் இருந்தாங்க. முள்ளிவாய்க்கால் ஆளுங்களை போட்டு தான் பேசுகிறாங்க. ஆமிட்ட விட்ட அப்படியே சேர்ந்து வண்டி மாற்றி கூட முடியாது ஒரு வண்டி இருக்கிறோம். எனக்கு 3 பிள்ளைகள் 2 பேர் இல்லை, ஒரு ஆள் தான் பிசோட இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் முடிஞ்சோன்னா அப்படியே என்ன வவுனியா போனீங்களா? ஓ அப்படி ஆண்டா என்ன ஆண்டா செட்டிக்குளம் அப்புறம் எப்படி விட்டவாங்களா உங்களை? எப்போ விட்டவாங்க? பிறகு 2011 தான் எங்களை அவைகளே தாங்களே வாட்டு முடிச்சவங்களை ஏற்றி கொண்டு வந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் இருக்கிற வேறு என்ன செய்யறாங்க. அப்புறம் ஒரு 3 ஆள் ஊருக்கு வந்தாங்க. அதால் கடனாகத்தான் இருக்கேன். நாங்கள் அப்பா செய்ய நெருவு கட்டி அது இப்போ கொட்ட போகுது. எல்லாம் ஆக்கள் பார்த்து செய்கிறாங்க. ஆறு நமக்கு சப்போர்ட் ஆனாங்க, அவங்களுக்கு தான் உதவி செய்யறாங்க. எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. ஆறு நல்லா காய்க்கக்கூடிய ஆறு அவரோட பின்னால் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறாங்க. என்ன தெரியுங்க நாங்கள் யாரோட காய்க்கக்கூடிய எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் சண்டா போனான்னு சொல்லி எங்களுக்கு சட்ட அளவுக்கும் இல்லை, கேட்குற அளவுக்கும் இல்லை. அப்படி நான் தான் செய்கிறேன். நான் கீழே போய் அடிக்கிற கவனியா வேறு என்ன செய்கிறது. இந்த காசு எங்களுக்கு 2500 ரூபா வராங்க. இந்த ஒரு அளவுக்காக 5000 கொடுக்காங்க, 10,000 கொடுக்காங்க. 2 பேருக்கு கூட இந்த நேரம் 4 மணிக்கு சாப்பிட்டு இருக்கேன். வேறு என்ன செய்யறது. முள்ளிவாய்க்கால் எத்தனாம் தேதி வெளியே இருந்தீங்க? நாங்கள் 15ஆம் தேதி வெளியில் போனால் 18ஆம் தேதி சண்டை முடிஞ்சேன். 15ஆம் தேதி வெளிக்கினா 16 மார்னிங்கே முடிஞ்சதா சண்டை? ஓ 18 5ஆம் மாதம் 17ஆம் தேதி முடிஞ்சேன். நாங்கள் 15 போயிட்டோம். 16ஆம் தேதி வவுனியா போயிட்டோம். 17 18 பிள்ளைகள் இருந்தவையில பிள்ளைகள் நாங்கள் 2 பிள்ளைகளும் கண்ணால் காண இல்லை. இயக்கத்தோடு தான் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தான் வேலை செய்தவர் கொண்டு போனவங்கன்னா பேர் அவையிலே கேட்டால் பேர் யாரை கேட்க இது வரைக்கும் கேட்டு அதுதானே ஆரை கேட்குறது இதாங்கிட்ட அங்கே இங்கே ஆங்கே ஆரை கேட்குறது அவரை கழிவு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே பழைய ஒன்றுமே செய்யலை. வீட்டுக்கு நான் காலையில் எழுப்பி அங்கே ஒரு 5-6 பூவை விற்றா தான் இப்போ சாப்பாடு கிடக்கு. இல்லை எனக்கு இப்போ 66 இல்லை என்ன செய்யறது இருக்கிறோம். உங்களுக்கு பழைய வாட்டர் வாழ்ந்தான். ஓகே. யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க, என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க.
தென்னையை வைத்தார் இளநீரே பிள்ளையை பெற்றார் கண்ணீரே. தென்னையை வைத்தார் இளநீரே பிள்ளையை பெற்றார் கண்ணீரே. பெற்றவள் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா. வானிலே காத்தடித்தார் அப்பேசையில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக. அவர் அங்கே கொடுக்கிட்டார். நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார் போடா போ. பெட்டியிலே பணமில்லே பெத்த உள்ளே சொந்தமில்லே. பெட்டியிலே பணமில்லே பெத்த உள்ளே சொந்தமில்லே. தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே. வெட்டியிலே பணமில்லே பெற்ற உள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் எல்லாம் சென்ற பின்னே வாங்கடா வாங்க. வணக்கம் ஐயா. ஒரு படிக்கிறேன் இன்னொரு எல்லா திறமையாலும் இருக்கிறீங்க. ஆடுவோமே வாழ்நாளிலே பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேற்றிலே. ஆணும் பெண்ணும் மகிழ்வார் நல்ல தருவார் அதிசயம் காண்பார். கால உலகில் இருப்பதனாலே யார் காணுவார். ஆசையே அல்லை போல நானெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேற்றிலே. ஆணும் பெண்ணும் மகிழ்வார் செல்ல தருவார் அதிசயம் காண்பார். கால உலகில் இருப்பதனாலே யார் காணுவார். ஆசையே அலை போல நாம் நல்லா அதன் மேலே ஓடம் போலே அருடுவோமே வாழ்நாளிலே. காற்று மேவினா ஓட்டம் மேவுமா. வாழ்வி துன்பம் வரவோ செல்ல தரவோ இருப்பது கனவு. கால உலகில் இருப்பதனாலே யார் காணுவார். ஆசையே அலை போலே நானெல்லாம் அதன் மேலே ஓரம் போலே பார்த்திடலாமே வாழ்நாளிலே. ஏன்னு சொன்னா ஐயா. ஓகே
ஓகே. நான் சின்ன பிள்ளையில மிருகங்களை வாய்ச்சேன். இப்போ கொஞ்சம் வேளாறு அப்படிக்கும் அவங்களுக்காக பார்வணும் நான் பார்வேன் வேளாறு இருந்தாலும் பார்வணும். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ் இருக்கு தானே வேறு ஆமாம் நாமல் அது எங்களுக்கு ஒரு கலை கண்டை. அதனால் நான் இதை உங்களுக்கு எப்படி ஆகினா அந்த போட்டியை கொடுக்கணும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து சத்தியமிக்காரோட பாடினேன் இந்த பாட்டு. யாழ்ப்பாணத்தில் வந்து வரைக்கும் காலையில் வந்தேன். அப்போ பாட முடியாமல் காலையில் யாழ்ப்பாணத்தில் வந்தேன். போயிட்டு அப்போ வந்து நான் ஓட்டு கட்டினா நெல்லுங்க வாங்கிடுவோம். ஆனால் ஒரு ஒடியும் பக்கம் அப்புறம் யாழ்ப்பாணம் போகிறோம். நான் வெளிநாடு வரேன். சரி அப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். ஒரு பாட்டு பாடணும். நீங்கள் கை ஒடிச்சு ஒரு பாட்டு பாடிக்கணும். எல்லாரும் பாடுறேன். எங்கள் பொழுது தேவையில்லை கேட்டேன். என்னுடைய கலையை நான் மறக்க மாட்டேன். அது கட்டாயம் 4 மக்கள் கேட்கணும். பாட்டுக்கு வந்து உண்மையிலே அது வந்து ஒரு கலை எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கூட ஆண்டால் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு மிருகங்களை வாங்கி பாடிட்டு நான் பெரிய கட்டிக்காரன்னு சொல்லல. பாடி எடுக்க வாசி எடுப்பா. இவன் அண்ணன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எப்படி எங்காட்டாலும் எங்களுக்கு ஒரு பாட்டை போல வாங்கியா தான் நான் பாடுவேன். புரட்சி பாடுவாங்க. பாயிரட்டி கரையினிலே பாதம் பாடும் வரையினிலே பாயிரட்டி கரையினிலே பாதம் பாடும் வரையினிலே பார்த்த விழி பூத்திருப்பாள் மனைவி என்னை பார்த்த பிந்த சோத்தை உண்பாள் துணைவி வாயிருக்கு வயிறிருக்கு வாழும் கடல் மீனவனின் வாசலெங்கும் வேதனைகள் கோடு நாளை வந்து விடும் எங்கள் மீது நாடு அள்ளி வரை ஏற்றி வள்ளம் போகும் நீர் அள்ளி வரை நின்ற நேரமாகும் அள்ளி வரை ஏற்றி வள்ளம் போகும் பள்ளி வரை நின்ற நேரமாகும் பள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றிலுக்கில் நீரம் ஆழக்கடலெங்கும் சோழ மகராசன் ஆட்சி புரிந்தானே கடலெங்கும் எங்கள் கரிகாரன் ஏறி நடக்கின்றான் என்று காலை விடிந்ததென்று பாடே இன்று காலம் விடிந்ததென்று பாடே வந்து படிங்க. ஆழக்கடல் எங்கும் தோல மகராத ஆட்சி புரிந்தானே அன்றே தமிழீழக்கடல் எங்கும் எங்கள் கரிகார் ஆட்சி புரிகின்றார் இன்றே எங்கள் கடல் மீது எதிரி வருகின்ற இன்னல் இனிமேலும் இல்லை புலி பொங்கு எழுந்திட்ட தங்க தமிழில் தோல்வி தன்னிலேறி இல்லை கரையில் என்றாலும் தரையில் என்றாலும் காவல் இருக்கின்ற தம்பி எரி பகைவர் வரும்போது பாயும் புலிவீர் பகையை முடிப்பாயே நம்பி காலை விடிந்ததென்று பாரே இன்று காலை எழுந்ததென்று பாரே நீங்க எடுத்துட்டால பாட்டை விட்டுருங்க. உன்னை நான் தொட்டதுக்கு பொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கட்டு போன வண்டி உன்னை நான் தொட்டதுக்கு பொம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கட்டு போன வண்டி இந்த கொடி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம் இந்த கொடி வாசம்
ஒரு பொன்னால வந்த மோசம். உன்னை நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு வாடா உழைச்ச வண்டி மானம் கட்டி போன வண்டி. கொஞ்சங்கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன். கோபத்தில விழுந்திருந்தா கொலகாரனாயிருப்பேன். கொஞ்சங்கிளி மனசு வச்சா குடும்பத்தோட போயிருப்பேன். கோபத்தில விழுந்திருந்தா கொலகாரனாயிருப்பேன். தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேன்டி. தாங்காத மனசால தத்தளிச்சு தவிக்கிறேன்டி. தப்பு ஏதும் செய்யாமலே தண்டனைக்கு விழுந்த வண்டி. இந்த கோழி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். இந்த கோழி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். உன்னை நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானம் கட்டு போன வண்டி. அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில. அத்தனைக்கும் பொம்பளதானா ராஞ்சு பார்த்ததில்லை. அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில. அத்தனைக்கும் பொம்பளதானாஞ்சு பார்த்ததில்லை. வீராதி வீரனெல்லாம் வெட்டுக்குள்ள கோலையடா. வீராதி வீரனெல்லாம் வெட்டுக்குள்ள கோலையடா. வெட்டத்துக்கு பயந்த மனதில் கங்கல சுமக்குதடா. இந்த கோடி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். இந்த கோடி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். உன்னை நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு வாடா உழைச்ச வண்டி மானம் கட்டி போன வண்டி. உன்னை நான் தொட்டதுக்கு உங்கம்மா சாட்சி சொன்னதுக்கு வாடா உழைச்ச வண்டி மானம் கட்டி போன வண்டி. இந்த கோடி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். இந்த கோடி வாசம் ஒரு பொன்னால வந்த மோசம். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி திரிந்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம். எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கி காண்போமே. அடி புரியலா? எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கி காண்போமே. அந்த நாளை இந்த அழகில் கொண்டு செல்வோமே. வந்த நாளை அந்த நாளில் மறந்து போவோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்திருந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். தாய் கதற பிள்ளைகளின் நெஞ்சுகளை பிளக்கிறார். தாயாகும் முன்னே இளம் பிஞ்சுகளை அளிக்கிறார். வாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை. நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. கட்டி வச்சு சுடுகிறானா யார் மனசு உருகல.
கடிதம் படிக்கையில் ரொம்ப நெஞ்சு வெடிக்குது. ஓர் புலிகள் பக்கத்தில போக மனம் துடிக்குது. மங்கிலியும் மரங்கத்தியும் கூடு திரும்ப தடையில்ல. நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல. பெத்தவங்க ஊரில எங்குறாங்க பாசத்தில. எத்தனை நாள் காத்திருப்போம் அடுத்தவன் தேசத்தில. பெத்தவங்க ஊரில எங்குறாங்க பாசத்தில. எத்தனை நாள் காத்திருப்போம் அடுத்தவன் தேசத்தில. உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை. விடியவில்லை, என்னவென்று புரியவில்லை. மங்கிலியும் மரங்கத்தியும் கூடு திரும்ப தடையில்லை. நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியவில்லை. நாடு திரும்ப முடியவில்லை. இந்த பைங்கிலி காட்டு வரும் பாட்டு கேட்குதா. இந்த பைங்கிலி ஏதோ நிலவுதான் உனக்கு பறக்குது. என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது. ஒத்த வழி என் வழிதானே மாறி. உலகு மலை காட்டு வரும் பாட்டு கேட்குதா. இந்த பைங்கிலி இப்போ நாங்கள் நைனாதீவு பக்கம் வந்து போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க பஸ்ஸுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் வெயிட் பண்ணுற நான் காண முடியுமா இருக்குது. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் நைனாதீவு பக்கம் வந்து புங்குடுதீவு பக்கம் போய் கொண்டிருக்கோம். இதெல்லாம் புங்குடுதீவு தான். உழைப்பு இல்லாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்க எப்படா இந்த உழைப்பு வரும். இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு. நல்ல அழகான ஒரு சின்ன குளம்னு சொல்லலாம். குட்டி குளம் உண்டு, இல்லாட்டி பொண்டு உண்டு. தொடர்ந்து இங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில்னு சொல்லி ஒழுங்கா தெரியல, நேம் போர்டு இல்லை. நான் தூரத்தில் ஓடுறீங்கன்னு தெரியல. இதில் கிராமிய வங்கி இருக்குது. உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இப்படியே நாங்கள் நேராக போன வேண்டாம். அதில் உங்களுக்கு தெரியும் பாருங்க, புங்குடுதீவு மத்திய கல்லூரி. இதில் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதில் புங்குடுதீவு மத்திய கல்லூரி தொடர்ந்து பாருங்க, பஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. சின்னகெல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு நடந்து போய் கொண்டிருக்கிறேன். வளைவில் இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன தங்குமிடம் மாதிரி அமைத்திருக்காங்க பாருங்க. சின்ன மண்டபம் உண்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கு நித்திர கொள்ளலாம். இப்போ நான் வரும்போது பார்த்தேன் ஐயா ஒரு ஆளையெல்லாம் வந்து களைப்பில் படுத்து கிடக்குறேன். கண்ணகை அம்மன் கோயில். இந்த கோயில் இங்கே வந்தால் கட்டாயமாக இந்த கோயிலுக்கு நம்ம வாரேன். வராம கோயிலாக தானே.
மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. தொடர்ந்து ஆட்கள் வர்றாங்க. இங்கே பாருங்க சிலைகளை வச்சிருக்கிறாங்க. சரியான காத்தடிக்குது guys. இவருங்க மரங்கள் இல்லை. புயல் வந்துடும் போட கிடக்கு. கருவறை இந்த வாசலை மூடி இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன். அப்போ இங்கே வந்தவரை நாள் நான் இப்போ தேருக்காக வந்து நான் காவடி எடுக்கிறதுக்கு வந்தேன். இப்போ ஒரு 3 கிழமையாக நிற்கிறேன் இங்கே. கண்ணகிமன் ஒரு காவடிங்க. ஆமாம். ஓகே. என்னமா இருக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் இப்பொழுது பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்கு. எவ்வளோ காலத்துக்கு முதல் போனீங்க? நான் இப்போ 31 வருஷத்துக்கு முதல் 94ல் போனேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்த நீங்கள்? நான் 1 வருஷம் வாரினேன். ஆனால் காவடிக்கு இந்த முறை காவடிக்காக தான் வந்தேன் நான். அப்போ எங்கே போனது? நான் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா போனது. இன்றைக்கு இங்கே வந்துருக்கேன். திருப்பி 9ஆம் வார கிழமை கொடுத்துக்கு இருக்கிறோம். தனியாக வந்தா ஃபேமிலியோட வந்ததா? இல்லை, தனியாக தான். அப்போ மோஸ்ட்லி வெளிநாட்டிலேருந்து வராங்க நிறைய ஸ்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஸ்டே பண்ணுறீங்க? கட்டாயம் அங்கே உள்ள ஆட்கள் கஷ்டப்பட்டு தான் இங்கே உலக இங்கே வந்து போயினோம். எனக்கும் ஆசை இப்படியே இங்கே இருக்கணும்னு தான் ஆசை. இன்னொரு கொஞ்ச காலம் போக அப்படியே இங்கே இலங்கையில் தான் வாழ்றது எனக்கு விருப்பம். அவன் பிளான் பண்ணிட்டீங்க? ஆமாம். அடுத்த முறை வேற தனியாக வரதா ஃபேமிலியோட வரதா? அடுத்த முறை ஃபேமிலியாக வரதான் சிச்சுவேஷன். இப்போ வெளிநாட்டில் வசிக்கிற அந்த பிள்ளைகள்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்க நாடு பிடிச்சிருக்கா? ஏன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்தாங்களே இங்கே ஓகேயா இருக்குமா? என்ன மாதிரி என்ன நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்? தாய் தாப்பன் வளர்க்குற வளர்ப்பு முறையை பொறுத்து தான் பிள்ளைகளுக்கு ஆசையும் தன்மையும் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு எங்களோட நாட்டு தன்மையும் விளக்கத்தையும் வடிவாக விளக்கம் கொடுத்தா அந்த பிள்ளைய விரும்பும் வாரத்துக்கு கூட்டிக்கொண்டு காட்டணும், தமிழை படிப்பிக்கணும். அதுதான் முக்கியம். அந்த வகையில் நான் வென்றிருக்கேன்னு தான் சொல்லுவேன். உங்களோட பிள்ளைகளுக்கு பிடிக்குமா நாடு? ஆமாம், பிடிக்கும். தமிழ் பிடிக்கும். தமிழ் படிக்கணும். முதல் வெளிநாட்டில் இருந்தானே எங்கே இருந்தானே பிள்ளைகள் தமிழ் படிக்கணும் முக்கியம். நீங்கள் அங்கே வெளிநாடு போகணுன்னு என்ன மாதிரியான பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்கண்ணே? லாங்குவேஜ் பிரச்சனை, வேலையில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனை எதுன்னு? ஆரம்ப கட்டம் நாங்கள் கேம்பில் ஒன்றுலாம் எப்போ முள்ளிவாய்க்காலில் பிடிச்சி கொண்டு அடைச்சாங்களோ அதே மாதிரி ஒரு கேம்பெலாம் நாங்கள் 2 வருஷம் வாழ்ந்தனாங்க. அதுக்கு பிறகு மொழி, அதுக்கு பிறகு மக்களோடு ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு ஒரு காலஞ்சலி நாங்கள் வாழ்ந்த நடைமுறை வருது. இப்பொழுது ஓகே. முள்ளிவாய்க்கால் வரைக்கும் இருந்தீங்களா? இல்லை, நான் 94லே நான் போயிட்டேன். ஓகே, சரிங்க. அப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகல் தெரிஞ்சாகலாம் பார்க்கும்போது என்னமா இருக்குது? சந்தோஷமாக இருக்கா? மச்சான், கிளாஸ்மேட் எல்லாம். அது கொடுப்பின வேணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது வாழ்க்கையில். கோயிலில் சாப்பாடு வந்துருக்காங்களே இன்றைக்கு மச்சான். வாரத்துக்கு நேரங்கள் கிடைக்கிற இல்லை. அண்ணா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் கிளிநொச்சியில் சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன், பிள்ளையார் சர்வீஸ். எனது நண்பர் ஜெர்மனிலேருந்து வந்தார். அவர்கிட்ட ஊர் இதுதான் உங்களுடைய. எனக்கும் டைம் கிடைக்கல. நாங்கள் வரணும் கொஞ்சம் ஆசை, வேறு டைம் கிடைக்கல. தேருக்கு வந்து நாங்கள் தேருக்கு அவரோட தான் வந்தாங்க. இன்றைக்கும் அது ஒரு லீவு நாள் கடவுள் செயலால் வந்தேன். அம்மளாச்சி என்னை கூப்பிட்டான். அந்த நண்பன் கூட உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பிறப்பு வளர்ப்பெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லை. ஆனால் அம்மளாச்சி என்னை கூப்பிட்டுருக்காங்க. கோயில் தானே கட்டாயம் நான் நன்றி சொல்லுவேன் எல்லாருக்கும். அம்மளாச்சி என்னை கூப்பிட்டுருக்கா. அம்மளாச்சி இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். எனக்கு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும். உறவுகளை எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
நிறைய பேர் தவறையெல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் தப்பாக யோசிப்பீங்க. சில பேர் மன கஷ்டத்துக்காக போய் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய திறமையான ஆட்கள் எல்லாம் சிலது நடக்காமல் அதில் ஆசைப்பட்டது கிடைக்காம அப்படியான விரக்திகளில் கூட போய் தவறைகளுக்கு போகலாம். அது அவையில் தனிப்பட்ட எது என்னவோ இன்றைக்கு நிறைய பேர் பாடினெல்லாம் பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லை இந்த ஊரையும் சுற்றி பார்த்துப்பீங்க. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நிறைய துன்பங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பணம் முளைக்க இயலாட்டியும் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்கிற மனிதர்களையும் நாங்கள் இன்றைக்கி காணக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்புறேன். யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்கெல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை, see you.